அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து ரமதான் ரெசிபியோட செகண்ட் வீடியோ தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து நான் என்ன செய்கிறேன்னா வந்து டேட்ஸ் குக்கீஸ் தான் வந்து செய்கிறேன். நம்ம வந்து டேட்ஸ் வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப வந்து இஷ்டம் பிடிக்காது. அதனால வந்து இந்த மாதிரி குக்கி டைப்பில் வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா வந்து கிட்ஸ் வந்து கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்கங்கிறதுனால தான் இந்த டேட்ஸ் குக்கி ரெசிபி வந்து இன்றைக்கி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம இஃப்தார் டயத்தில் வந்து டேட்ஸ் சாப்பிட்டு தான் வந்து நம்ம நோன்பை திறப்போம். சில பேருக்கு டேட்ஸ் வந்து பிடிக்காது. அதனால இந்த குக்கீஸ் வந்து உள்ள வந்து டேட்ஸ் இருக்கிறதுனால இதே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா குக்கி டைப்லேயே இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 1/2 kg வந்து டேட்ஸை பேஸ்ட் எடுத்திருக்கேன். அந்த டேட்ஸ் பேஸ்ட்டை வந்து நல்லா வந்து நான் ரோல் பண்ண மாதிரி பிசைஞ்சு அந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து டோ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னா வந்து 1/3 கப் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். சேம் ரேஷியோவில் 1/3 கப் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் வந்து நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பட்டரும் சுகரும் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து 1/3 கப் வந்து மில்க் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு முட்டை வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து முட்டை வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா வந்து குக்கீஸ் வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்குங்கிறதுனால வந்து முட்டை வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். இதை வந்து நல்லா பீட் பண்ணிடுங்க. நல்லா பட்டர் இது வந்து நல்லா கரையிற அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதில் வந்து 2 கப்பு வந்து நம்ம வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணுறோம். மைதா வந்து 2 கப்பு வந்து இப்போ ஆட் பண்ணுறேன். சால்ட் வந்து 1/3 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கங்க. பேக்கிங் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் இருந்தாலும் வந்து கொஞ்சமாக 1/3 டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்மண்ட் எசன்ஸ் வந்து 1/3 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் வந்து குக்கீஸ்க்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்கிறதுனால இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம எப்படி வந்து சப்பாத்தி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி ஒரு டோ ஃபார்ம் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்குவோம். டோ வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து நார்மல் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் வந்து ப்ராசஸ் வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸி தான். வந்து ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு சிரமப்பட்டுலாம் வந்து செய்ய தேவையில்லை. இது வந்து பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் வந்து கிடையாது. இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம எப்படி சப்பாத்தி மாவு பிசைவோமோ உருட்டுவோமோ அந்த மாதிரி வந்து நம்ம வளர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த டேட்ஸ் பேஸ்ட்டை வந்து ரோல் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த டேட்ஸ் பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் இந்த டோவில் வச்சு ஒரு ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த 2 கார்னர்லேயும் உள்ள எக்ஸ்ட்ரா மாவை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த டோவை வந்து ஸ்லைட்டாக வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஸ்டோரில் எப்படி வாங்குவோமோ அந்த ஷேப்பில் வந்து தான் இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஃபோக்கை வச்சு கொஞ்சம் ஹோல் போட்டு விட்டுக்கிட்டிங்கன்னா வந்து குக்கீஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து குக் ஆயிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பேக்கிங் ட்ரேயில் வச்சு 180 டிகிரி சென்டிகிரேட்டில் வந்து டபுள் ராடில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளோட ஓட்ஸ் குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரி ஒன்.